நீங்கள் அனுபவிக்கும் வேதனை மிக அதிகமாக இருக்கிறது என்று நினைத்தால், வலி, தனிமை மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டு 14 ஆண்டுகள் கொடூரமான சிறைகளில் கழித்த ஒருவரின் கதையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர் கிறிஸ்துவின் மீதான தனது நம்பிக்கையை மறுக்கவில்லை. இப்போது நீங்கள் கடினமான நாட்களை எதிர்கொண்டு இருக்கலாம். ஒருபோதும் முடிவடையாததாக தோன்றும் பிரச்சினைகள், உள்ளார்ந்த போராட்டங்கள், மனச்சோர்வு தருணங்கள், பதில் கிடைக்காததாக தோன்றும் ஜெபங்கள். அந்த எல்லாவற்றின் நடுவில் அந்த அமைதியான கேள்வி எழுகிறது: நான் உண்மையில் எவ்வளவு தூரம் உறுதியாக நிற்க முடியும்? இப்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். உங்கள் நம்பிக்கை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்? அது தினசரி சிரமங்கள் மட்டுமல்லாமல், நீங்கள் நம்புகிறதை மறுக்க வேண்டும் என்று கோரும் ஒரு முழு அமைப்பின் முன்பாக இருந்தால், நம்பிக்கையில் நிலைத்திருப்பது உங்கள் அனைத்தையும், உங்கள் சுதந்திரம், பாதுகாப்பு, மரியாதை இழப்பதை குறிக்குமானால், இந்த வீடியோவில் நீங்கள் ரிச்சர்ட் வுர்ம்பிராண்ட் என்ற ஒரு போதகரின் கதையை சந்திக்கப் போகிறீர்கள். அவர் இதே போன்ற சூழ்நிலையை வாழ்ந்து கடந்தவர். இருண்ட சிறை கூடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர், உலகத்தால் மறக்கப்பட்டவர், பல ஆண்டுகள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர். ஆனால் அதற்கு பிறகும் தனது நம்பிக்கையை உயிருடன் வைத்திருந்தவர். அது அவருக்குள் மட்டும் அல்லாமல் அவரை சுற்றியிருந்த மக்களையும் தாக்கியது. அவரது அனுபவித்த துன்பங்கள் மட்டுமே அதிசயமானவை அல்ல, அவரது வாழ்க்கையின் மூலம் தேவன் செய்த செயல்களே அதிசயமானவை. அவரது கதை சிறைச்சாலையின் சுவர்களுக்குள் மட்டுமே முடங்கவில்லை, அது எல்லைகளை தாண்டி உலகம் முழுவதும் தேவாலயத்தை வெளித்தெழச் செய்தது. 20ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மிக வலிமையான சாட்சிகளில் ஒன்றாக மாறியது. ஆனால் இங்கே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கேள்வி உள்ளது: சகோதரர்களும் சகோதரிகளும், உங்கள் நம்பிக்கை அந்த அளவில் சோதிக்கப்பட்டால் அது நிலைத்திருக்கும். ஏனெனில் உண்மை என்னவென்றால், இத்தகைய கதைகள் நம்மை ஆச்சரியப்படுத்துவதற்காக மட்டும் இல்லை, அவை நம்மை சவாலுக்கு உட்படுத்துவதற்காக உள்ளன. மேலும் உண்மையில் நம்மை அதிகம் சவாலுக்கு உள்ளாக்குவது கடுமையான வேதனை அல்ல, சிறிய சூழ்நிலைகளில் நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை உணர்வதே. நீங்கள் ஆழமான நம்பிக்கையை, உறுதியான நம்பிக்கையை, சோதனைகளிலும் வலிமையாக நிலைத்திருக்கும் நம்பிக்கையை வளர்க்க விரும்பினால் ஒரு பாதை உள்ளது. அது ரகசியமான இடத்தில், மக்களின் பார்வைக்கு அப்பால், தேவன் யாரும் பார்க்காததை வலுப்படுத்துகிறார். அதனால் தான் நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடன் உங்கள் உறவில் வளர வேண்டும் என்று உணர்ந்தால், ஜெபத்தில் ஒரு ஆழமான நடைபாதையை கண்டறிய 21 Days in the Secret Place with God என்பதை கண்டிப்பாக பார்க்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன். இது தேவனுடன் உண்மையான உறவுக்குள் உங்களை வழிநடத்தும் ஒரு நடைமுறை மற்றும் கட்டமைக்கப்பட்ட பயணம். இணைப்பு முதல் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. இப்போது நாம் தொடரும் முன், நான் ஒரு எளிய ஆனால் உண்மையான அழைப்பை வழங்க விரும்புகிறேன். சிரமங்களில் உடையாத நம்பிக்கையை நீங்கள் விரும்பினால், இங்கே கருத்துகளில் எழுதுங்கள்: கர்த்தாவே, முடிவு வரை என் நம்பிக்கையை வலுப்படுத்து. ஏனெனில் நீங்கள் கேட்கப் போகும் கதை துன்பப்பட்ட ஒருவரை பற்றியது மட்டுமல்ல, அது சரணடையாத ஒரு நம்பிக்கையை பற்றியது. ரிச்சர்ட் வுர்ம்பிராண்டின் கதை சிறையில் தொடங்கவில்லை, அது அதற்கு மிகவும் முன்பே பலர் நினைக்காத ஒரு சூழலில் தொடங்குகிறது. அவர் 1909ஆம் ஆண்டு ருமேனியாவில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தார். அவர் வளர்ந்த சூழல் சிரமங்கள், தொடர்ச்சியான மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் உள்ளார்ந்த முயற்சியால் குறிக்கப்பட்டது. இளம் வயதிலேயே அவர் தனது காலத்தின் அரசியல் மற்றும் தத்துவ சிந்தனைகளால் ஆழமாக பாதிக்கப்பட்டார். அவர் கம்யூனிசத்துடன் தொடர்பு கொண்டார் மற்றும் தனது இளமை காலத்தில் மாஸ்கோவில் படித்தார். ஆனால் அந்த அறிவியல் மற்றும் சிந்தனை அடிப்படையிலான பின்னணியெல்லாம் இருந்த போதிலும், ஏதோ ஒன்று காலியாகவே இருந்தது. அந்த சூழலில்தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. தனது வயது வந்த வாழ்க்கையில், வுர்ம்பிராண்ட் மற்றும் அவரது மனைவி சபினா ஒரு கிறிஸ்தவ தச்சரை சந்தித்தனர். ஒரு எளிய மனிதர், எந்த சமூக செல்வாக்கும் இல்லாதவர், உயர்ந்த நிலை இல்லாதவர், ஆனால் வேறுபட்ட ஒன்றை தன்னுள் கொண்டிருந்தவர். அவர் வாதங்களை மட்டும் முன்வைக்கவில்லை,
உயிருடன் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அந்த சந்திப்பு அந்த தம்பதியரின் வாழ்க்கையை ஆழமாக மாற்றியது. அந்த தொடர்பின் மூலம் அவர்கள் இருவரும் சுவிசேஷத்தை ஒரு மத பாரம்பரியமாக அல்ல, கிறிஸ்துவுடன் ஏற்பட்ட உண்மையான சந்திப்பாக அனுபவித்தார்கள். அந்த மாற்றம் மிகவும் ஆழமானதாக இருந்ததால் அது அவர்களின் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியது. வூர்ம்பிராண்ட் தனது பழைய நம்பிக்கைகளை கைவிட்டு வேதங்களை தீவிரமாக படிக்கத் தொடங்கினார். அதைவிடவும் அவர் தனது வாழ்க்கையை கிறிஸ்தவ ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார். காலப்போக்கில் அவர் ஒரு லூத்தரன் ஆசாரியராக மாறி ஐரோப்பிய வரலாற்றின் மிகவும் நிலையற்ற காலங்களில் ஒன்றில் தேவாலயத்தில் சேவை செய்யத் தொடங்கினார். பின்னர் இரண்டாம் உலகப் போர் வந்தது. ருமேனியா தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டது, முதலில் நாசிகளால், பின்னர் சோவியத் கம்யூனிஸ்ட் ஆட்சியால். இந்த புதிய அரசு அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, அது விசுவாசத்தையும் கட்டுப்படுத்த முயன்றது. தேவாலயம் அழுத்தத்திற்குள் வரத் தொடங்கியது. மத தலைவர்கள் கண்காணிக்கப்பட்டனர், பிரசங்கங்கள் கண்காணிக்கப்பட்டன, பேச்சு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. மெதுவாக அரசுக்கு முன் தலை வணங்காத உண்மையான கிறிஸ்தவம் ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படும் என்பது தெளிவானது. ஆனால் அந்த நேரத்தில்தான் வூர்ம்பிராண்டின் விசுவாசம் வெளிப்படத் தொடங்கியது. பலர் பயத்தால் அமைதியாக இருந்தபோது அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார். மற்றவர்கள் உயிர் வாழ தங்களை மாற்றிக்கொண்டபோது அவர் தனது நம்பிக்கையில் உண்மையாக இருந்தார். தேவாலயங்களுக்குள் மட்டுமல்லாமல் வூர்ம்பிராண்ட் சோவியத் சிப்பாய்களுக்கு ரகசியமாக ஊழியம் செய்யத் தொடங்கினார். அடக்குமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கருதப்பட்டவர்களுக்கே சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். அது அமைதியான வேலை, ஆனால் மிகுந்த ஆபத்தானது. அதன் விளைவுகளை அவர் அறிந்திருந்தார். அவர் கண்காணிக்கப்படுகிறார் என்பதையும் அறிந்திருந்தார். அரசு சகித்துக் கொள்ளாத எல்லைகளை அவர் கடக்கிறார் என்பதையும் அறிந்திருந்தார். இருந்தபோதிலும் அவர் தொடர்ந்து சென்றார். ஏனெனில் அவருக்கு விசுவாசம் என்பது வசதியான போது மட்டுமே வாழும் ஒன்றல்ல. சுற்றியுள்ள அனைத்தும் நெருங்கத் தொடங்கும் போதும் அதை நிலைநிறுத்த வேண்டிய ஒன்றாகும். ஆரம்பத்திலேயே சிறிய படிகளில் முதல் ஆபத்துகளில் விசுவாசமாக இருக்க தீர்மானித்த அந்த முடிவுதான் பின்னர் வரவிருந்த அனைத்திற்கும் பாதையை அமைத்தது. உண்மையில் பெரிய சோதனைகளில் உறுதியாக நிற்பவர்கள் முதலில் சிறிய விஷயங்களில் விசுவாசமாக இருக்க முடிவு செய்யாவிட்டால் முடியாது. வூர்ம்பிராண்ட் ஏற்கனவே அந்த தேர்வை செய்திருந்தார். ரிச்சர்ட் வூர்ம்பிராண்டின் வாழ்க்கையில் திருப்புமுனை சிறைச்சாலைக்குள் நடக்கவில்லை. அது பொதுவாக தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் முன்னிலையில் நடந்தது. கம்யூனிஸ்ட் ஆட்சி ருமேனியாவில் வலுவடைந்த பிறகு அரசு ஒரு பெரிய மத மாநாட்டை ஏற்பாடு செய்தது. நோக்கம் தெளிவாக இருந்தது, அரசுடன் இணைந்த ஒரு தேவாலயத்தை உலகுக்கு காட்டுவது. ஆசாரியர்களும் தலைவர்களும் புதிய அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டனர். ஒருவருக்கு பிறகு ஒருவர் எழுந்தனர், சுவிசேஷத்தை காக்க அல்ல, அதை பாராட்டுவதற்காக. அவர்கள் தங்களது செய்திகளை மாற்றிக்கொண்டனர், தங்களது உறுதிகளை மெலிதாக்கினர், அவர்கள் உயிர் வாழ முயன்றனர். வூர்ம்பிராண்ட் அங்கே இருந்தார், இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவரது மனைவி சபினா அவரை பார்த்து அந்த தருணத்தை நிர்ணயிக்கும் ஒரு விஷயத்தை சொன்னார். ரிச்சர்ட், எழுந்து நில், கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த இந்த அவமானத்தை கழுவிவிடு. ஆபத்தை அவள் அறிந்திருந்தாள், அதன் விலையை அவள் அறிந்திருந்தாள். இருந்தபோதிலும் அவர் எழுந்தார். அனைவரின் முன்னிலும் தேவாலயத்தின் கடமை அரசு சேவைக்காக அல்ல, கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதற்காக என்று அவர் அறிவித்தார். அது நேரடியான நிலைப்பாடு, எதையும் மறைக்காதது, மற்றும் அது ஆபத்தானது. அந்த நிமிடத்திலிருந்து அவர் ஒரு இலக்காக மாறினார். அதற்கு பிறகு 1948இல் வூர்ம்பிராண்ட் ரகசிய போலீசால் கடத்தப்பட்டார். எந்த எச்சரிக்கையும் இல்லாமல், எந்த விளக்கமும் இல்லாமல் அவர் காணாமல் போனார். அவரது குடும்பத்துக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. பல ஆண்டுகள் எந்த செய்தியும் இல்லை. அது அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் ஒரு காலத்தின் தொடக்கம். இதோ ஒரு முக்கியமான விஷயம், சகோதர சகோதரிகளே, உண்மையான விசுவாசம் வலியில் தொடங்குவதில்லை,
வலி வருவதற்கு முன்பே உண்மையை சமரசப்படுத்தாமல் இருக்க நீங்கள் தீர்மானிக்கும் போது அது வெளிப்படுகிறது. வூர்ம்பிராண்ட் அந்த தேர்வை செய்தார். இப்போது அதன் விலையை அவர் செலுத்தத் தொடங்குவார். 1948 கைது செய்யப்பட்ட பிறகு ரிச்சர்ட் வூர்ம்பிராண்ட் முற்றிலும் காணாமல் போனார். பல ஆண்டுகள் அவரது குடும்பத்துக்கு அவர் உயிரோடிருக்கிறாரா என்பதற்கும் தெரியவில்லை. அவர் ரகசிய சிறைகளில் வைக்கப்பட்டார். பல முறை முழுமையான தனிமையில், மனித தொடர்பு இல்லாமல், ஒளி இல்லாமல், சத்தம் இல்லாமல். சில காலங்களில் அவர் முழு ஆண்டுகள் பூமிக்கடியில் உள்ள ஒரு அறையில் தனியாக கழித்தார். நோக்கம் சிறையில் அடைப்பது மட்டுமல்ல, அவரை உடைப்பதுமாகும். பின்னர் அவர் பகிர்ந்த சாட்சிகள் கடுமையான உடல் மற்றும் மன அழுத்தம் நிறைந்த சூழலை காட்டுகின்றன. தொடர்ந்து பட்டினி, மீண்டும் மீண்டும் விசாரணைகள், அவரது விசுவாசத்தை மறுக்கச் செய்ய முயற்சிகள். அது மெதுவாக மனதையும் ஆவியையும் அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அந்த முழுமையான அமைதியிலும் கூட வூர்ம்பிராண்ட் தனது விசுவாசத்தை உயிரோடு வைத்திருக்க வழிகளை கண்டுபிடித்தார். வேதாகமத்தை அணுக முடியாமல் அவர் நினைவில் இருந்த அனைத்தையும் சொல்லத் தொடங்கினார். அவர் வசனங்களை ஜெபங்களாக மாற்றினார். அவர் முழு செய்திகளை தனது மனதுக்குள் மீண்டும் மீண்டும் கூறினார், இன்னும் பிரசங்கிக்கிறார் போல. நம்பிக்கை இழப்புக்கு அடிமையாகாமல் சிறைக்குள்ளேயே ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்கினார். சில நேரங்களில் மற்ற கைதிகளுடன் தொடர்பு கிடைத்தபோது அவர் இன்னும் குறிப்பிடத்தக்க ஒன்றை செய்தார். அவர்களை ஊக்குவித்தார். நம்பிக்கையின் வார்த்தைகளை பகிர்ந்தார். ஆபத்து இருந்த போதிலும் அவர்களுடன் ஜெபித்தார். அவரது விசுவாசம் உயிர் வாழ்ந்தது மட்டுமல்ல, அது மற்றவர்களையும் சென்றடைந்தது. பலவீனமான தருணங்கள் இருந்ததா? ஆம், அதை அவர் பின்னர் ஒப்புக்கொண்டார். ஆனால் வித்தியாசம் கீழே விழுந்தபடியே இருக்காததில் இருந்தது. மிக மோசமான நாட்களிலும் கூட தனது வாழ்க்கையை தாங்கிய ஒன்றான தேவனுடன் உள்ள உறவுக்கு அவர் மீண்டும் திரும்பினார். சகோதரர்களும் சகோதரிகளும், இது நமக்கு ஆழமான ஒன்றை கற்றுத்தருகிறது. பெரிய சோதனைகளை கடந்து நிலைத்து நிற்கும் விசுவாசம் மறைவாக கட்டப்படுகிறது. அங்கே பார்வையாளர்கள் இல்லை, அங்கே அங்கீகாரம் இல்லை, அங்கே சுதந்திரம் இல்லை. ஆனால் அவனைச் சுற்றியுள்ள எல்லாவற்றும் வேறுபடச் சொன்னபோதும் நம்பிக்கையை தொடர்ந்து வைத்திருக்க முடிவு செய்த ஒரு மனிதர் இருந்தார். மிக இருண்ட அந்த இடத்தில்தான் அவரது விசுவாசம் மேலும் வலுவானதாக மாறியது. பல ஆண்டுகள் மௌனமும் வேதனையும் கடந்த பின் ரிச்சர்ட் வூர்ம்பிராண்ட் இறுதியாக விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவரது கதை அங்கே முடிவடையவில்லை. உண்மையில் அங்குதான் அது உலகத்தை அடையத் தொடங்கியது. அவரது விடுதலையின் பிறகும் அவர் இன்னும் கண்காணிப்பில் இருந்தார். இருந்தபோதிலும் வெளியிலிருந்த கிறிஸ்தவர்களின் உதவியுடன் அவர் ருமேனியாவிலிருந்து மீட்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற முடியும் வரை அவர் மறைமுகமாக தேவாலயத்திற்கு சேவை செய்தார். அவர் மேற்குலகை அடைந்தபோது உடனே ஒன்றுதான் கவனத்தை ஈர்த்தது. அவர் வெறும் கதைகளை மட்டும் கொண்டு வரவில்லை, அவர் எதிர்கொண்டவற்றின் உயிருள்ள சாட்சியங்களை கொண்டு வந்தார். அவரது மிகவும் பிரபலமான உரைகளில் ஒன்றில் அதிகாரிகளும் தலைவர்களும் முன்னிலையில் அவர் தனது உடலில் இருந்த அடையாளங்களை காட்டினார். உண்மையான காயங்கள், பல ஆண்டுகள் துன்புறுத்தலின் விளைவுகள். இது சுய புகழ்ச்சிக்காக அல்ல, ஆனால் சாட்சியமாக இருந்தது. அதன் தாக்கம் உடனடியாக இருந்தது. சுதந்திரத்துடனும் சுகவாழ்வுடனும் தனது விசுவாசத்தை கடைபிடித்து வந்த மேற்குலகம் மறைக்கப்பட்டிருந்த ஒரு நிஜத்தை காணத் தொடங்கியது. சுவிசேஷத்தின் காரணமாக துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மௌனமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருந்தனர். ஆனால் வூர்ம்பிராண்ட் தனது கதையை பயத்தை உருவாக்க பயன்படுத்தவில்லை. அவர் அதை தேவாலயத்தை வெளிப்பூட்ட பயன்படுத்தினார். அதற்கு பிறகு மிக விரைவில் அவர் உலகம் முழுவதும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தி வாய்ஸ் ஆஃப் த மார்ட்டியர்ஸ் என்ற அமைப்பை நிறுவினார். அந்த பணி தெளிவாக இருந்தது. இந்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் மறந்து விடாதீர்கள். அதன் தாக்கம் உலகளாவியதாக இருந்தது. அவரது செய்தி தேவாலயங்களையும் தலைவர்களையும் நாடுகளையும் சென்றடைந்தது. மக்கள் அதிக விழிப்புணர்வுடன் ஜெபிக்கத் தொடங்கினர்.
தங்கள் விசுவாசத்தை மேலும் மதிக்கத் தொடங்கினர். கிறிஸ்தவம் என்பது வெறும் சுகமான நம்பிக்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டனர். அது ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு. மௌனத்தில் துன்புற்ற ஒரு மனிதனின் சாட்சியம் உலகம் முழுவதும் ஒலிக்கத் தொடங்கியது. இவற்றில் மிக வலிமையான பகுதி என்னவென்றால், அவர் அந்த சிறையிலிருந்து கசப்போடு வெளியே வரவில்லை. அவர் வெறுப்போடும் வெளியே வரவில்லை. அவன் பழிவாங்க வேண்டும் என்ற ஆசையுடன் வெளியேறவில்லை. அதே நம்பிக்கையுடன், மேலும் வலிமையான அழைப்புடன் அவர் வெளியேறினார். சகோதரர்களும் சகோதரிகளும், இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. விசுவாசம் உண்மையானதானால் அது வெறும் வேதனையை எதிர்க்கும் மட்டுமல்ல, அது வேதனையை சாட்சியாக மாற்றுகிறது. அதுதான் வூர்ம்பிராண்ட் வாழ்க்கையில் நடந்தது. மிகவும் இருண்ட சூழல்களிலும் கூட சுவிசேஷத்தின் ஒளி இன்னும் பிரகாசித்து நாம் கற்பனை செய்வதற்கும் மேல் சென்றடைய முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நிரூபித்தது. ரிச்சர்ட் வூர்ம்பிராண்ட் கதையால் ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்விக்கு திரும்புகிறோம். உங்கள் விசுவாசம் அந்த அளவில் சோதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? அது நிலைத்திருக்குமா? ஏனெனில் இங்கே நாம் ஒரு துன்பத்தை அனுபவித்த மனிதரை பற்றி மட்டும் பேசவில்லை. அவரை சுற்றியிருந்த அனைத்தும் அவரை ஒப்புக்கொள்ள அழுத்தம் கொடுத்தபோதும் விசுவாசமாக இருக்க முடிவு செய்த ஒருவரை பற்றி பேசுகிறோம். வூர்ம்பிராண்ட் சுதந்திரம், ஆறுதல், பாதுகாப்பை இழந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையை தாங்கியதை, கிறிஸ்துவில் இருந்த அவரது விசுவாசத்தை அவர் விடவில்லை. அது நம்மை சவாலுக்கு உட்படுத்துகிறது. நாம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிஜத்தில் வாழ்கிறோம். நமக்கு வேதாகமத்திற்கான அணுகல் உள்ளது, ஆராதிக்க சுதந்திரம் உள்ளது, வளங்கள், அறிவு உள்ளன. ஆனால் பல நேரங்களில் சிறிய சிரமங்களின் முன்னால் நமது விசுவாசம் பலவீனமாகிறது. இது ஒரு குற்றச்சாட்டு அல்ல, இது சிந்திக்க ஒரு அழைப்பு. நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கட்டியெழுப்புகிறோம்? சூழ்நிலைகளின் மீது சார்ந்த விசுவாசமா, அல்லது எல்லாமும் எதிராக செல்லும் போதிலும் உறுதியாக நிற்கும் விசுவாசமா? வூர்ம்பிராண்ட் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது, ஆன்மீக வலிமை நெருக்கடியின் தருணத்தில் உருவாகாது. அது அதற்கு முன்பே உருவாகிறது. ரகசியமான இடத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பதில், தினமும் உறுதியாக இருக்க தீர்மானிப்பதில். அங்கேதான் விசுவாசம் வேர்பிடிக்கிறது. காற்று வந்தாலும் அது உடையாது. சகோதரர்களும் சகோதரிகளும், கடவுள் நம்மை வூர்ம்பிராண்ட் எதிர்கொண்டதை எதிர்கொள்ள அழைக்கவில்லை இருக்கலாம், ஆனால் சிறிய விஷயங்களில், ரகசியமானவற்றில், அன்றாட வாழ்க்கையில் அதே அளவிலான விசுவாசத்துடன் வாழ அழைக்கிறார். ஏனெனில் எல்லாம் அங்கேதான் தொடங்குகிறது. ஆகவே நீங்கள் எடுத்துச் செல்ல ஒரு இறுதி கேள்வியை நான் விட்டு செல்கிறேன். இன்று சோதனையின் நாள் என்றால் உங்கள் விசுவாசம் தயாராக இருக்குமா? இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்ட ஒன்றாக மட்டும் இருக்காமல், இனி வேறுபட்ட முறையில் வாழ உங்களை வழிநடத்தட்டும். இன்னும் உறுதியான, ஆழமான, மேலும் உண்மையான விசுவாசம். ஏனெனில் இறுதியில் நாம் எவ்வளவு தெரிந்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். விசுவாசமாக இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.